லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சொல்லுங்க ஐஸ்வர்யா. என்ன மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஒண்ணும் இல்ல மேடம், நாளைக்கு எங்க வீட்ல தாலிக்கு தங்கம் இருக்கிற பூஜை நடக்குது. அதுக்கு நீங்களும் ரூபஸ்ரீயும் வந்து கலந்துக்கணும். என்ன ஐஸ்வர்யா அது? என் பொண்ணுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு பார்த்தா வேற ஒரு பொண்ணுக்கு நடக்கிற கல்யாண ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறீங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எதுவுமே எங்களுக்கு ஃபேவரா இல்லையே. மேடம், ரொம்ப அப்செட் ஆகாதீங்க. இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிற சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் தான். அதுக்காக இது கல்யாணம் ஆயிடுமா? நாளைக்கு நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும். சரி, நாங்க வந்துடுறோம். மேடம், வரது முக்கியம் கிடையாது. நாளைக்கு உங்க பொண்ணு இங்க பாடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ரூபஸ்ரீ பாடணுமா? என்ன ஐஸ்வர்யா சொல்றீங்க? இதெல்லாம் செஞ்சாதான் கார்த்தி மனசுல அவ இடம் பிடிக்க முடியும். நீங்க சொல்றதும் சரிதான் ஐஸ்வர்யா. சரி, நாளைக்கு நாங்க வந்துடுறோம். ரூபஸ்ரீ ஃபங்க்ஷன்ல பாடுவா. சீக்கிரமாவே வந்துருங்க. தேங்க்யூ, பாய். யாருமா போன்ல? அந்த ஐஸ்வர்யா தான் பேசினா. அப்படியா? என்னம்மா சொன்னாங்க? நாளைக்கு அவங்க வீட்ல தாலிக்கு தங்கம் இருக்கிற ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்களாம். அதுக்கு நம்மள வர சொல்றா. இது நல்ல விஷயம் தானம்மா, நம்ம போயிட்டு வந்துடலாமா? நானும் கார்த்தியா பார்த்து ஏதாச்சும் பேசுறதுக்கு வசதியா இருக்கும்லம்மா. ஏய், நீ விஷயம் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. நாளைக்கு நாம அங்க போக போறது கெஸ்டா இல்ல. நீ அந்த ஃபங்க்ஷன்ல பாடணுமா, அதுக்கு தான் கூப்பிடுறா. என்னம்மா சொல்றீங்க? நாங்க பாடணுமா? ஆமா, அப்படிதான். அப்போ நாம அந்த தீபாவையும் நாளைக்கு அங்க கூட்டிட்டு தான் போகணும். கூட்டிட்டு தான் போகணும், வேற வழி இல்ல. இப்பதானம்மா சொன்னேன், கார்த்திய தனியா மீட் பண்ணி பேச இது நல்ல சந்தர்ப்பம்னு. நம்ம கூட தீபாவும் வந்தா இதெல்லாம் நடக்குமாமா? அதையெல்லாம் அங்க போய் பாத்துக்கலாம். இப்ப நமக்கு தீபாவோட ஹெல்ப் தேவைப்படுது. அவளை நம்ம கூப்பிட்டு தானே ஆகணும். இரு, அவளுக்கு நான் ஃபோன் பண்றேன். சொல்லுங்கம்மா. என்ன தீபா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்மா. இல்ல, நாளைக்கு ஒரு இடத்துல கச்சேரி பண்ணணும், அதான் உனக்கு தகவல் சொல்றேன். சரிங்கம்மா. எங்க கச்சேரி? அது வேற எங்கேயும் இல்ல, அந்த அபிராமி அம்மா வீட்ல தான் பாடணும். நாளைக்கு அவங்க வீட்ல தாலிக்கு தங்கம் இருக்கிற ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, அங்கதான் பாடணும். என்ன தீபா, ஒண்ணுமே பேசாம சைலண்டா இருக்க? இல்லம்மா, உங்களுக்கே தெரியும், அந்த அபிராமி அம்மாவுக்கு என்ன கண்டாலே பிடிக்காது. இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க வீட்டுக்கே போய் நான் எப்படிமா பாட முடியும்? நீ அங்க பாட போறது வழக்கம் போல யாருக்கும் தெரியாது. உன்னை யாருக்கும் தெரியாம அங்க கூட்டிட்டு போய் திரும்ப கூட்டிட்டு வந்துடுறேன். இல்லம்மா, வேற ஒரு இடமா இருந்தா கூட பரவாயில்ல. அங்க போய் பாடணும்னு நினைக்கும் போதுதான் எனக்கு. இத பாரு தீபா, நீ என் பொண்ணுக்காக எப்பவும் பாடுவேன்னு பால் அடிச்சு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. இப்ப நீ அதை மறந்துட்டு பேசுறது சரியில்லை. சரிங்கம்மா, நான் வரேன். நாளைக்கு ரெடியா இரு, நாங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம். சரிங்கம்மா. முருகா, நீதான் நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும். நான் உன்னை நம்பிதான் கார்த்திக் சார் வீட்டுக்கு போறேன். என்ன நீதான் காப்பாத்தணும் முருகா. ओम प्रकृत्यै नमः, ओम विकृत्यै नमः, ओम विद्यायै नमः, ओम सर्वभूतहितप्रदायै नमः, ओम श्रद्धायै नमः, ओम विबुद्ध्यै नमः, ओम सुरभ्यै नमः, ओम परमात्मिकायै नमः. மீனாட்சி அத்தை, ஃபங்க்ஷனுக்கு வர எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சா? அதெல்லாம் ரெடியா இருக்கு அத்தை. வரவங்க யாரையும் மிஸ் பண்ணாம சாப்பிட வச்சு அனுப்ப வேண்டியது உன் பொறுப்பு. சரிங்க அத்தை, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐசு, தங்கம் உருக்குற பூஜைக்கு ஆச்சாரி வந்துட்டாரா? அதோ வந்துட்டாரு. அவருக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். சரி, வேலையை பாருங்க. சரிங்க, வாங்க. கார்த்தி எங்கப்பா? ரூம்ல இருக்காமா? அப்படியா? சரி, நீங்க வரவங்களை கவனிங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்.
வாங்க உட்காருங்க. தாலிக்கு தங்கம் இருக்கிற ஃபங்க்ஷனையே மண்டபத்தில் வச்சு அசத்திட்டீங்க. இது என் கடைசி பையனோட கல்யாணம். இதுல எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யறேன். இந்த ஃபங்க்ஷன் கிராண்டா இருக்கணும்னு தான் இந்த மாதிரி மண்டபத்துல வச்சிருக்கேன். போய் உட்காருங்க. சரிங்க. வாங்க வாங்க போய் உட்காருங்க, வந்துடுறேன். வாங்கம்மா உள்ள போங்க. கார்த்தி மா, என்னம்மா அப்படி பாக்குறீங்க? இல்லப்பா, இப்பதான் நீ சின்ன பிள்ளையா ஸ்கூலுக்கு போன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள வளர்ந்து கல்யாண மாப்பிள்ளையா நிக்கிற. அதான் என்னையே மறந்து பார்த்துட்டு இருக்கேன். மா, நான் எவ்வளவு வளர்ந்தாலும் எப்போ நான் உங்க புள்ளதாம்மா. ஆமாப்பா, நீ ஏன் புள்ளதான். அதனாலதான் இந்த காலத்திலயும் உனக்கு பொண்ணு பாக்குற உரிமையை நீ எனக்கு கொடுத்துருக்க. இந்த காலத்துல எத்தனை பசங்க அம்மாவுக்கு இந்த உரிமையை கொடுத்துருப்பாங்க. இது நினைக்கிறப்பெல்லாம் நீ என் மனசுல உயர்ந்துகிட்டே போறப்பா. மா, நீங்க எனக்கு எது செஞ்சாலும் எனக்கு சரியாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் வேணாம். அதனாலதான் என் கல்யாண விஷயத்தையும் உங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டேன். இப்படி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்ப்பா. நீ எப்பவுமே நல்லா இருக்கணும்ப்பா. சரிப்பா, எனக்கு வெளியில நிறைய வேலை இருக்கு, நான் அதை போய் பாக்குறேன். சரிங்கம்மா. வாங்க வாங்க. வணக்கம்மா. வாங்கம்மா. வணக்கம். வாங்க உள்ள போங்க. எங்க அங்க பாருங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க. வாமா வாமா. வாமா. வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்திரிமா, நல்லா இருமா. என் பையனுக்கு ஏத்த பொண்ணுமா நீ. நீ எப்ப என் வீட்டுக்கு மருமகளா வந்து விளக்கேத்துவேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சம்பந்தி, தாலிக்கு தங்கம் இருக்கிற ஃபங்க்ஷனை வீட்டுல வச்சு சிம்பிளா பண்ணுவீங்கன்னு பார்த்தா இவ்வளவு பெரிய மண்டபத்துல வச்சு அசத்திட்டீங்களே. சம்பந்தி, ஒரு கல்யாணத்துக்கு தாலி தான் ரொம்ப முக்கியம். அந்த சடங்கை ஏனோ தானோன்னு நடத்த நான் விரும்பல. அதோட நட்சத்திரா மாதிரி பொண்ணு கழுத்துல என் பையன் கட்ட போற தாலி ரொம்ப விசேஷம் இல்லையா? அதனாலதான் சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரையும் இன்வைட் பண்ணி சிறப்பா செஞ்சிட்டு இருக்கேன். இந்த நட்சத்திரம் பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. எப்ப பார்த்தாலும் அத்தா அவளை புகழ்ந்துகிட்டே இருக்காங்க. ராஜஸ்ரீயும் ரூபஸ்ரீயையும் சீக்கிரம் வர சொன்னா அவங்க இன்னும் வரவே இல்லை. ஏனும் தெரியல. நீங்க உள்ள போய் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. போங்க. சரி சம்பந்தி, போங்கம்மா. அம்மா, எனக்கு என்னவோ இன்னும் பயமா இருக்குமா. ஃபங்க்ஷன்ல பாட ஒத்துக்காம இருந்திருக்கலாமோன்னு தோணுதுமா. நான் மட்டும் விரும்பிய ஒத்துக்கிட்டேன். அந்த ஐஸ்வர்யா கம்பல் பண்ணி கேட்டதுனால வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டேன். இல்லம்மா, அன்னைக்கு அவங்க வீட்ல பாடினதுனால எப்படியோ சமாளிச்சிட்டோம். இது பெரிய மண்டபம், இங்க சமாளிக்கிறது சாதாரண காரியம் இல்லம்மா. மாட்டிக்கிட்டா ரொம்ப அசிங்கமாயிடுமா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நான் ஏற்கனவே ஐஸ்வர்யா கிட்ட நமக்கு ஒரு மேக்கப் ரூம் வேணும்னு கேட்டிருக்கேன். அவளும் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்கா. அந்த ரூம்ல தீபாவை யாருக்கும் தெரியாம தங்க வச்சிட்டோம்னா வேற எந்த பிரச்சனையும் வராது.
இருந்தாலும் மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருக்குமா. நீ ரொம்ப பயந்து சாகாத. நான் இருக்கேன்ல, ஒன்னும் நடக்காது. பயப்படாம இரு. தீபா, இறங்கி வா. வா தீபா, வா. வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க. வணக்கம். இந்த ஃபங்க்ஷன்லயும் உங்க பாட்டு கச்சேரி அசத்தலா இருக்கணும். அதெல்லாம் அசத்திடலாங்க. அதுவும் உங்க பையன் என் பொண்ணோட குரலுக்கு ரசிகரா இருக்கிறப்போ இன்னும் இவ உற்சாகமா பாடுவா. ஆமா, இந்த பொண்ணு யாரு? முகம் தெரியாத மாதிரி ஏன் முக்காடு போட்டிருக்காங்க? இவ வடநாட்டு பொண்ணு. என் பொண்ணு பாடுறதுக்கு முன்னாடி எப்பவுமே மேக்கப் போடுறது வழக்கம். அந்த மேக்கப்பை போடுறதுக்கு தான் இவ எங்க கூட வந்திருக்கா. ஓ அப்படியா? சரி சரி, உள்ள போங்க. மேடம், என்ன மேடம் இவ்ளோ லேட்டா வரீங்க? அந்த நட்சத்திராக்கு முன்னாடி வருவீங்கன்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டீங்களே. இல்ல ஐஸ்வர்யா, நேரத்தோட தான் கிளம்பி வந்தோம். வர வழியில டிராபிக் ஜாம், அதுல மாட்டிக்கிட்டோம். ஆமா, இவங்க யாரு? எங்க கூட வந்தவதான். அவங்க எதுக்கு தலையில முக்காடு எல்லாம் போட்டிருக்காங்க? பாக்க அந்த தீபா மாதிரியே இருக்கா. சேச்சே, இவ தீபா கிடையாது. நீங்க அன்னைக்கு அவளை பிடிக்கலன்னு சொன்னதும் நான் அப்பவே அவளை வேலையை விட்டு தூக்கிட்டேன். இவ வடநாட்டு பொண்ணு. என் பொண்ணுக்கு மேக்கப் போடுறதுக்காக வந்திருக்கா. அப்படியா? ஆமா. ஐஸ்வர்யா, எங்களுக்கு தனியா மேக்கப் ரூம் வேணும்னு கேட்டிருந்தேனே. அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. ரூபஸ்ரீ, இன்னைக்கு இந்த பாட்டு கச்சேரி எல்லாருக்குமே செம்ம ட்ரீட்டா இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். அதெல்லாம் கண்டிப்பா இருக்கும் மேடம். சரி ஐஸ்வர்யா, நாங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம். ஆமா, எங்க ரூம் எங்க? அது ஸ்டேஜுக்கு பேக் சைடு ரைட் சைடுல இருக்கு. வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். இல்ல வேண்டாம், நாங்களே போய்க்கிறோம். வா. ஹலோ, வாங்க. வணக்கம். வாங்க.
சாரிங்க, சாரி. வா. பொண்ணு இந்த ரூமுக்கு கூட்டிட்டு வரதுக்குள்ள எத்தனை பிரச்சனைங்க, எவ்வளவு தடைங்க. நல்ல வேலை, எல்லாத்தையும் தாண்டி எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம். ஆமாம்மா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. கச்சேரியும் இப்படி பிரச்சனை இல்லாம முடிச்சிட்டா போதுமா? எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீ ஒண்ணும் கவலைப்படாத. தீபா, சொல்லுங்கம்மா. நீ எந்த காரணத்துக்காகவும் வெளியில வந்துடாத. எதுனாலும் எங்களை கேளு, நாங்க செஞ்சு கொடுக்கறோம். இங்க இருந்துதான் நீ பாடணும், அதுக்கு நீ தயார்படுத்திக்கோ. சரிங்கம்மா. தீபா, மறுபடியும் சொல்றேன், இது பெரிய மண்டபம். நீ வெளியில வந்தா யார் கண்ணிலையாவது பட்டுடுவ. ஏன்னா அந்த அபிராமிக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் உன்னை கண்டாலே பிடிக்காது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எங்க மான மரியாதையெல்லாம் உன் கையில தாமா இருக்கு. சரிங்கம்மா. சரி, நாங்க வெளியில போறோம், நீ கதவை சாத்திக்க. வா. ஏய், என்ன? இல்லைண்ணா, அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நீ யாரோ என்னை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அது ஸ்டேஜுக்கு டெக்கரேஷன் பண்ண ஸ்கிரீன். அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? பின்னாடி ரூம் தான் இருக்கு, அங்க யாரும் இல்ல. ஏதாவது ஒண்ணு யோசிச்சுட்டே இருக்க. ஓம் பத்மாயே நமஹ, ஓம் சுசயே நமஹ, ஓம் ஸ்வாஹாயே நமஹ, ஓம் ஸ்வதாயே நமஹ, ஓம் சுதாயே நமஹ, ஓம் தன்யாயே நமஹ, ஓம் ஹிரண்மயே நமஹ, ஓம் லக்ஷ்மே நமஹ, ஓம் நித்யபுஷ்டாயே நமஹ, ஓம் விபாவர்யே நமஹ, ஓம் ஆதித்யே நமஹ, ஓம் தித்யே நமஹ, ஓம் தீப்தாயே நமஹ, ஓம் வசுதாயே நமஹ, ஓம் வசுதாரண்யே நமஹ, ஓம் கமலாயே நமஹ, ஓம் நாதாயே நமஹ, ஓம் காமாயே நமஹ, ஓம் க்ஷீரோத சம்பவாயே நமஹ, ஓம் அனுகிரக பதாயே நமஹ, ஓம் புத்தயே நமஹ. இது வரப்போற என் மருமகளுக்கு கொடுக்க வேண்டிய கூரை புடவை. இது சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணிடுங்க. வந்தே பத்மகராம் பிரசன்னவதனாம் சௌபாக்யதாம் பாக்யதாம் ஹஸ்தாபியாம் அபயப்பிரதாமணிகணைர்தானாபிநேர்முகிதாம் பக்தாபிஷபலப்பிரதாம் ஹரிகர பிரம்மாதபித் சேவிதாம் பார்ஸ்வே பங்கஜ சங்கபத்மநிதிபிர்யுக்தாம் சதா சக்திபிஹ சரசிஜநயனே தரோதரஸ்தே தவளதராம் சுககந்தமான்யசோபே பகவதி ஹரிவல்லவே மனோக்யே திரிபுவன பூதி ஹரி பிரசீத மக்கியம். பொண்ணு மாப்பிள்ளையே இப்படி வந்து உட்கார சொல்லுங்க. நட்சத்திரா, போய் உட்காருமா. கத்தி, நீ போய் உட்காரு. இந்த புஷ்பத்தை வாங்கிக்கோ, அதுல போடுறோம். ஓம் ஹரிவல்லபாயே நமஹ, ஓம் அசோகாயே நமஹ, ஓம் அமிர்தாயே நமஹ, ஓம் தீப்தாயே நமஹ, ஓம் லோகசோக விநாசின்யே நமஹ. அம்மா, நீங்க தாலிக்கான தங்கத்தை கொடுத்தா நான் பூஜை பண்ணி ஆச்சாரி கிட்ட கொடுத்துருவேன். அவர் ஒரு 2 நாள் தாலி செஞ்சு கொடுத்துருவாரு. ஏங்க, அந்த தங்கத்தை கொடுங்க. இந்தாங்க.
लक्ष्मीं क्षीरसमुद्रराजधनयां श्रीरङ्गधामेश्वरीं दासीभूतसमस्तदेववनितां लोकैकदीपाङ्कुरां श्रीमन्मन्दकटाक्षलक्तविभव ब्रह्मेन्द्रगङ्गाधरां त्वां तिरुलोक्यकुटुम्बिनीं सरसिजां वन्दे मुकुन्दप्रियां आधर्नमामि कमले कमलाय दाक्षी श्रीविष्णुवृत्कमलवासिनी विश्वमादः क्षीरोतजे कमलकोमलगर्भगौरी लक्ष्मी प्रसीद सततं नमदां शरण्ये। ओम महालक्ष्मी स विद्महे विष्णुपत्नी स धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। அம்மா உங்க கையால இந்த தங்கத்தை ஆசாரி கிட்ட கொடுங்க. இது சாதாரண தங்கம் இல்லைங்க, என் மருமக கழுத்துல ஏற போற தாலி இது. இந்தாங்க ஆச்சாரி. ஓம் சிவாயே நமஹ, ஓம் சிவகர்யே நமஹ, ஓம் சத்யே நமஹ, ஓம் விமலாயே நமஹ, ஓம் விஸ்வதரண்யே நமஹ, ஓம் புஷ்டியே நமஹ, ஓம் தாரித்ரநாசின்யே நமஹ, ஓம் பிரீத்தி புஷ்கரண்யே நமஹ, ஓம் சாந்தாயே நமஹ, ஓம் சுக்லமால்யாம்பராயே நமஹ, ஓம் ஸ்ரீயை நமஹ, ஓம் பாஸ்கர்யே நமஹ, ஓம் பில்வநிலையாயே நமஹ, ஓம் வரோரோகாயே நமஹ, ஓம் யசஸ்வின்யே நமஹ, ஓம் வசுந்தராயே நமஹ, ஓம் புதாராங்காயே நமஹ, ஓம் ஹரிண்யே நமஹ, ஓம் ஹேமமாலின்யே நமஹ, ஓம் தனதான்யகரியே நமஹ. அம்மா 2 நாள்ல தாலி செஞ்சு கொடுத்துறோம். சரிங்க ஆச்சாரி, இருங்க தட்சிணை வாங்கிட்டு போங்க. சரிங்க. இதை வந்துடுறேன். அம்மா என்னம்மா, அந்த அபிராமி அம்மா தீபா இருக்க ரூமுக்கு போறாங்க, அவளை பாத்துட்டு போறாங்கம்மா, மாட்டிப்போமா? ஆமாண்டி, நீ சீக்கிரமா போய் ஏதாவது பேசி அவங்கள சமாளி. போ. சரிம்மா. ஐயோ, இப்ப இவங்க எதுக்கு இங்க வராங்க? இவங்க கண்ணுல மாட்டிக்கிட்டா பெரிய சிக்கல் ஆயிடுமே. என்னாச்சுன்னு தெரியலையே. கட்டிங்க தானே வச்சேன். என்ன ஆண்டி தேடுறீங்க? தட்டு ஒன்று இங்கே தான் வச்சிருந்தேன், அது எடுக்கத்தான் வந்தேன், ஆனா எங்க போச்சுன்னு தெரியலையே. நீங்க எதுக்கு தேடிட்டு இருக்கீங்க? நீங்க போங்க, நான் தேடி எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல பரவாயில்லம்மா, நானே தேடி எடுத்துக்கிறேன். இங்கே தானே வச்சோம். ஆண்டி இந்த தட்டா? ஆமா இந்த தட்டு தான், இதைத்தான் தேடிட்டு இருந்தேன். தேங்க்ஸ்மா. பரவாயில்ல ஆண்டி. எங்க தட்சிணை கொடுங்க. இந்தாங்க. நல்லபடியா செஞ்சு கொடுத்துறோம். தீபா இங்க வா. தீபா, இன்னும் கொஞ்ச நேரம் அந்த அம்மா இருந்திருந்தா உன்னை கண்டுபிடிச்சிருப்பாங்க. பின்னாடி டோர் கிட்டே வந்துட்டாங்க. நல்ல வேலை நான் வந்ததுனால அப்படி எதுவும் நடக்கல. நானும் கொஞ்சம் பயந்துதாமா போயிட்டேன். இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரி சரி, நான் அங்க போறேன். நீ கொஞ்சம் பத்திரமா இரு என்ன?
அத்தை, தங்கம் இருக்கிற பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நம்ம ரூபஸ்ரீயோட பாட்டை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம் ஐசு. தீபா, நான் மிஸ்டு கால் கொடுத்த உடனே நீ பாட ஆரம்பிச்சிரு. ஓகேவா? ஐசு, நம்ம வீட்டுக்கு மருமகளா வர நட்சத்திராவுக்கு புடவையோட பூ வச்சு கொடுக்கணும். அது ஏதோ ரூம்ல வச்சுட்டேன், போய் பார்த்து எடுத்துட்டு வாயேன். சரிங்க அத்தை. நாம எதுக்காக போனோம்? பாட்டை ரசிச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அக்கா, அத்தை எங்கேயோ பூவை மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்களா? கொஞ்சம் தேடி பார்த்து எடுத்துட்டு வரீங்களா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, போங்க.
தீபா என்ன தீபா நீ பாடிட்டு இருக்க? இல்ல நான் பாடவே இல்ல. ஏய் இங்க வா வா அக்கா. அக்கா ஏய் போய் சொல்லாத. நீ பாடினத நான் பார்த்தேன். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அப்போ இவ்வளவு நாளா ரூபஸ்ரீக்கு பாடினது நீதானா? தீபா நீ இப்ப என்ன அக்கான்னு கூப்பிட்டது உண்மைனா எல்லாத்தையுமே எனக்கு சொல்லு. சொல்லு தீபா சொல்லு. தீபா சொல்லிடு. சொல்லுங்க. ஆமாக்கா ரூபஸ்ரீக்காக குரல் கொடுக்கறது நான் தான். தீபா நீயா? என்ன தீபா இந்த விஷயத்த யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்க? கார்த்திக் இந்த வாய்ஸுக்கு தானே அடிக்ட் ஆயிருக்காரு. அது ஓ வாய்ஸ்ன்னு தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? ஐயோ எனக்கு சந்தோஷத்துல அப்படி துள்ளி குதிக்கணும் போல இருக்கு. நான் இப்ப உடனே இதை கார்த்திக் கிட்ட சொல்ல போறேன். அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. முக்கியமா கார்த்திக் சார் கிட்ட சொல்லக்கூடாது. ஆஹா அதெல்லாம் முடியாது. நான் கார்த்திக் கிட்ட சொல்லதான் போறேன். அக்கா ப்ளீஸ்க்கா ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கக்கா. இதை யார்கிட்டயும் சொல்லாதீங்கக்கா ப்ளீஸ்க்கா. தீபா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் அதை கார்த்திக் கிட்ட சொல்லதான் போறேன். என் கையை ப்ளீஸ்க்கா. அக்கா கடவுளே இவங்க போய் கார்த்திக் சார் கிட்ட சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இதை எப்படியாவது தடுக்கணும்.